அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்டியோஸ் வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கணும், அதுக்குள்ளே வந்து டைம் இல்லைங்க. அதனால் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ண அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எல்லாம் பம்பரு டெய்லைட்டு எல்லாமே மாற்றுதுங்க. ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு, டெய்லைட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லாம் தட்டிகிட்டு இருக்குது, டோர் தட்டிகிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் வேலை செய்யுங்க. நீங்கள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல உங்களை, நீங்கள் வேலை செய்யுங்க. அண்ணன் தட்டிகிட்டு இருக்கிறாரு, தட்டிட்டு இல்லை ஃப்ரண்டேஜ் எல்லாம் எப்படி மாற்றுறேன்னு பாருங்க. எப்படி இருந்த வண்டி எப்படி மாறப்போகுது அப்படின்னு. சரி, வேலை செய்யிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து டிங்கர் வேலை ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது, டிங்கர் ஒர்க்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துல அந்த சின்ன சின்ன குத்தாக இருந்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு வண்டி நான் முதல் காமிக்கும்போது பெருசாக தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஆனால் எவ்வளோ குத்து இருந்ததுன்னு பாருங்கள். சுற்றி வண்டி சுற்றி சின்ன சின்ன குத்துங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரைமர் அதுக்கு மேலே அடிச்சு விட்ருக்குதுங்க. இப்போ காஞ்சிட்ருக்குது. இதை அடித்து முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைமர் அடிக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சுங்க. இப்போ 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் ஆச்சுங்க. இப்போ 3வது வாரத்தில் இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. இப்போ சின்ன இடங்களெல்லாம் மறுபடியும் அந்த குத்து இருக்கும். அதெல்லாம் வந்து டிங்கர் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் மறுபடியும் பெயிண்டர் வந்து பெயிண்டோட பட்டையில் வந்து ஸ்பாட் வைப்பேங்க. பாருங்கள், அப்படியே சுற்றி காமிக்கிறனுங்க. மேலே டாப்பில் வருங்க, தெரியுதுங்களா? முதல்ல வந்து சின்ன குத்தாக இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரைமர் அடித்தாச்சுங்க. செகண்ட் ப்ரைமர் அடித்து நிற்கிது. இனி இதுக்கடுத்து இனி ஃபுல்லாக ஸ்பாட் பார்க்கணுங்க. இருங்க, அப்படியே சுற்றி காமிக்கிறனுங்க. இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்பாட் பார்த்ததுக்கப்புறம் தான் இனி ஃபுல் ஃபைனல் அடிக்கணுங்க. ஏன்னா நம்ம இதே கலரை தான் அடிக்கிறோம். என்னென்னாங்க, இன்னோவா கிறிஸ்டால் ஒரு கலர் வந்தது இல்லைங்க, இதே தான் சில்வர் தானுங்க. சில்வரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10% டார்க்காக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 10% மெட்டாலிக் பிளாக் வந்து கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், இதான் அடித்தாச்சுங்க ஃபுல் பெயிண்ட்டு. அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினல் சில்வர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க. இன்னோவா கிறிஸ்டா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவர் நம்ம டிஎம்எஃப் இந்த கலர் தான் கேட்டிருந்தாருங்க. இன்னோவா கிறிஸ்டா கலரு கொஞ்சம் இதை விட பெட்டராக நல்லாயிருக்கு கொடுங்கன்னு. இந்த பம்பரில் அடித்தாச்சு பாருங்கள். அவ்வளோதானுங்க. சரி, இருங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணணுங்க. உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடியாக நிற்கிதுங்க. இட்டியோஸ் என்னன்னா இட்டியோஸ் காமிக்கிறேன். ரெனால்டு கிட்ட காமிச்சிட்டுருக்கிறாரு. விட்டு ரிவ்யூ போட்டோமா? போட்டாச்சு மறந்துட்டேன். அதுக்குள்ளே ரெனால்டு கிட்ட இது ரெடிங்களா? பார்த்துடலாமா எப்படி இருந்த இட்டியோஸ் டைப் 1 to டைப் 2 பண்ணியாச்சுங்களா? கமெண்டு அப்படின்னு கண்ணு மேலே போயிருக்கணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறோம். ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே அப்படியே மாற்றியாச்சுங்க. ஹெட்லைட்டு, கிரில்லு, லோகோ செட்டு, ஃபாக் லேம்ப்பு, நம்பர் பிளேட்டுக்கு வர்ற கவருங்க, ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங். அளவில் வந்து கன் மெட்டல் கலருங்க. உள்ளுக்குள்ளே ரெட் கேலிபரு, சைடு மிரர் வித் இண்டிகேட்டருங்க, சன்வைசர், சன் ஃபிலிம்மு, விண்ட்ஷீல்டு மாற்றியாச்சுங்க. விண்ட்ஷீல்டு ஃபிலிம்மு, வைப்பர் பிளேடு. அப்புறம் சஸ்பென்சரில் வந்து பார்த்திங்கன்னா டோலிங்க்கு, ஹைலைட்டுங்க. பின்னாடி வந்து டெய்லைட்டு, அந்த நடுப்பி சில்வருங்க, நம்பர் பிளேட்டு, லோகோ எம்ப்ள செட்டு, இந்த பக்கம் அலாய்வீலு. அவ்வளோதானுங்க. இதெல்லாம் வெளியே. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பண்ணுறது தானுங்க. எல்லாமே பண்ணியாச்சு. இருங்க, அப்படி உள்ள காமிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே லைட் எரியுமா? இருங்க,
டோர் பேடுங்க, சீட் கவருங்க, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, 9 இன்ச்சு வந்து ஆண்ட்ராய்டு செட்டுங்க. இது எல்லாம் ஹேண்ட் ரெஸ்ட், பேக் சீட், ஃபுல் மேட், நூடுல்ஸ் மேட்டுங்க, இன்டீரியர் க்ளீன் பாலிஷு, அண்டர் கோட் பெயிண்ட்டு, ஸ்டேரிங் குரூப் கவர் மறந்துட்டோம், ஸ்டேரிங் குரூப் கவர். அவ்வளோதானு. இருங்க அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம். எப்படி இருக்குதுங்க? அவ்வளோதான். டைப் 1 to டைப் எட்டியோஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோ போட்டாச்சு. ஓகே, நிறைய கஸ்டமர் ஆகட்டுங்க, நம்ம டிஎம்எஃப் ஆகட்டும், நிறைய பேர் கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு எல்லாமே அதான் அட்வைஸ் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் சென்டிமெண்ட் வண்டி இருந்தால் வேலை செய்யுங்க. இப்போ கூட ஒரு டிஎம்எஃப் ஓடு பீஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார், வந்து உடனே ஃபுல்லாக வேலை செய்ய வந்தார். நான் வண்டியை பார்த்துட்டு இது வேலை செஞ்சால் ஒர்த்தா இல்லைங்கன்னு சொன்னேன், வண்டியே மாற்றிக்கன்ட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆல்டோ எடுத்துகிட்டு வந்தார், அந்த ஆல்டோவுக்கு அதான் சொன்னேன். 50,000 லட்சமாக வேலை செய்கிறது பெருசாக இல்லைங்க, ஆனால் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா நம்ம வந்து பழைய வண்டி எப்பவுமே வேலை செய்யணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பழைய வண்டி வேலை செய்யுங்க. அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.